சுஜாதாவின் சிறுகதைகள். அம்மோனியம் பாஸ்பேட். வாசிப்பது சந்தீப். நாஜி சல்யூட் போல நின்ற கான்கிரீட் கம்பங்கள், விண் என்று முடிச்சாக முள்கம்பிகள், விரோதமாக மூடியிருக்கும் கேட், உள்ளே பசுமை பண்ணை, காற்றில் பயிர்களின் பலவித பச்சைகள். மஞ்சள் பச்சை, எமரால்ட் பச்சை, பாட்டில் பச்சை, கண்மட்டத்துக்கு உயர்ந்த கதிர்கள், ஃபர்லான் பாதையின் 5 முதல் 8 வரை ஓட்டம். அதோ வீடு. வீட்டின் நிழல், மரங்களின் நிழல், நிழலில் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் டிராக்டர்கள். சங்கிலிக் கட்டுப்பாட்டை மீறி ஒருவித தற்கொலை இயக்கத்துடன் எம்பிக் குறைக்கும் ஆக்ரோஷ நாய்கள். ஒரு நாய், 2 நாய். மற்றபடி அமைதி. மறுபடி வீடு. வீட்டினுள் வசதிகள். மத்தியில் அந்த பெரியவர். எதிரே நான். அவருக்கு வயது 50க்கு அருகில் இருக்கும். தலையின் நிறை 55 என்றது. உடலின் வலிமை 45 என்றது. ஹாலில் படங்கள் இருந்தன. அவைகளில் சில பக்தியைத் தெரிவித்தன. சில பெண்களைத் தெரிவித்தன. இவ்வளவு பெரிய பண்ணையை நீங்க ஒரு ஆளா சமாளிக்கிறீங்க என்றேன். துடன். எனக்கு ஒத்தாசைக்கு 2 பேர் இருக்காங்க. வெளியுலகத்துக்கும் எனக்கும் அவங்கதான் தொடர்பு. தபால் சேகரிப்பாங்க, விதை வாங்குவாங்க, உரம் வாங்குவாங்க, மற்றபடி நான்தான் எல்லாம். டிராக்டர் இருக்கவே இருக்கு. அதுக்கு உலகத்திலே உள்ள அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்கு. நானே உழறேன். நானே விதைக்கிறேன், நானே பயிர் செய்கிறேன், களைகிறேன், சேர்க்கிறேன், எல்லாத்துக்கும் டெக்னாலஜி கொடுத்த சாதனங்கள். மருந்து அடிக்க கோயமுத்தூர் ஈரோடிலிருந்து பிளேன் வரும். ஒரு ஓட்டு. என்ன? நீங்க ஒரு வித்தியாசமான விவசாயி சார். மேல் நாட்டிலே இதெல்லாம் சாதாரணம் இல்லையா? இருந்தாலும் நம் நாட்டிலே ரொம்ப புதுசுங்க. மிஷின் தம்பி. மிஷின். மிஷின் இருக்கு, டீசல் இருக்கு, பணம் இருக்கு. பத்திரிக்கை படிக்கிறதில்லை. பொய்யை எதுக்கு பைசா கொடுத்து படிக்கணும்? ரேடியோவிலே நியூஸ் கேட்பேன். அவ்வளவுதான். லெட்டர் எழுதுறதில்லை. இந்த முள்கம்பிக்கு உள்ளே நான்தான் கடவுள். மனித சகவாசம் கிடையாது. அப்ப எனக்கு அனுமதி கிடைச்சது ரொம்ப பெருசுன்னு சொல்லுங்க. ஒரு விதத்துல சரி. நான் வெளியாட்கள் யாரையும் பார்க்கிறது கிடையாது. போன வருஷம் சித்திரை மாசம் ஒருவன் இன்சூரன்ஸ் விற்க வந்தான். நாயை அவுத்துவிட்டேன். வெளியே ஒரு பெரியவள் கேட்டது. என் மேல நாயை அவுத்துவிடலையே. உரம் விற்க வந்தீங்க, எனக்கு உரம் தேவையாயிருக்கு. கந்தசாமிதான் வாங்கி வருவான். காய்ச்சல்ல படுத்துட்டான். சமயத்துல வந்தீங்க, அதான். அதான் உள்ள விட்டீங்களாக்கும். சரியான கிரமலின் சார் இந்த இடம். தம்பி, எனக்கு மனுஷங்க வேண்டாம். மோர் சாப்பிடுறீங்களா? வேண்டாம் என்றேன். எங்க உரம் அம்மோனியம் பாஸ்பேட் சார். தமிழ்நாடு பூரா இப்ப பரவலா உபயோகப்படுத்துறாங்க. நாளைக்கு எங்க வான் வரலாமா உள்ளே? தயங்காமா? தாராளமா. முள்கம்பியை பார்த்தாலே பயமா இருந்தது சார். அந்த ஆள்காவல்காரன் என்ன பாஷை பேசுறான் அவன்? அவன் ஒரு நேபாளி. விசுவாசம் பேச மாட்டான். என்னவோ கேட்டான். சரி, நீங்க ஒன்னு யோசித்துப் பார்த்தீங்களா சார்? என்ன? இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஃபார்மிங்கினாலே ஒரு 500 ஆட்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு போய்விடுறதே. தம்பி, எனக்கு மனுசங்க மேலே நம்பிக்கை போயிட்டுத்து. மிஷின் பா, மிஷின். மிஷின் எதிர்த்து பேசாது. போட்ட டீசலுக்கு உழைக்கும் மிஷின் எப்படி வேலை செய்யறதுன்னு புரியும். மிஷின் விசுவாசம் உள்ளது. மிஷினுக்கு மனசு கிடையாது. சிவப்பு கொடி கிடையாது. தொழிற்சங்கம் கிடையாது. மீட்டிங் கிடையாது. ரகளை கிடையாது. எனக்கு மனுசங்க வேண்டாம். அவங்களுக்கு நீங்க வேணுமே. அதுவும் நம்ப தேசத்திலே அந்த மாதிரி மிஷன் ஆதிக்கம் சரிப்பட்டு வருமா? இந்த மாதிரி நீங்க சிங்கிளா நடத்துறதுனாலே எவ்வளவு வேலைவாய்ப்புகள் வீணா போயிடுது. தம்பி, 1000 பேருக்கு வேலை கொடுத்து ராஜா மாதிரி பண்ணை நடத்திட்டிருந்தேன். இங்கே இல்லை. தஞ்சாவூர் பக்கம். எப்ப? சில வருஷங்களுக்கு முன்னாடி. அதை விட்டுட்டீங்களா? வித்துட்டேன். சார், நான் ஒண்ணு கேக்கறேன். கோவிச்சுக்க மாட்டீங்களே? கேளு.
நீங்க இந்த இடத்திலே தனியா வந்து வெளிக்காத்து படாம இருக்கறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கலாம்னு படுறது. மேலே சொல்லு. ஏதோ ஒரு ஞாபகத்திலிருந்து விலகி நிற்க, மறக்க, நீங்க இங்கே வந்திருக்கலாம்னு எனக்கு படுறது. நீங்க எதுக்கு பதில் சொல்ல விரும்பலேன்னா வேண்டாமு. பதில் சொல்றேன். நீ புத்திசாலி பையனா இருக்கிறே. எனக்கு புத்திசாலிகளைக் கண்டா பயம். என்ன படிச்சிருக்கே? PSC அக்ரிகல்ச்சர் தயங்காமல் பொய் சொன்னேன். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. செய்யாதே. பெண்களை ஒதுக்கு. சினிமா போ. சீட்டாடு, சிதறு. பெண்கள் கிட்ட போகாதே. இதுவரை சந்தர்ப்பம் எதுவும் வரவில்லை எனக்கு. இனிமேலும் வேண்டாம். நான் சொல்றது ஒரு பட்டினத்தார் வெறுப்பினாலே இல்லை. பெண் எல்லாம் பிசாசு என்கிற ரீதியிலே இல்லை. பெண் வேண்டும். செக்ஸ் வேண்டும். பெண் இல்லாம நீயும் நானும் அம்மோனியம் பாஸ்பேட்டை இப்ப விலை பேசிக்கிட்டிருக்க முடியாது. ஆனா வைக்க வேண்டிய இடத்திலே வைக்கணும். எனக்கு மட்டும் ஆசையில்லையா என்ன? ஆசையிருந்தா அது என் நடைமுறை வாழ்க்கையிலே தொந்தரவு செஞ்சு குறுக்கிடறாப்பில அவ்வளவு தீவிரமாயிருந்தா கோயமுத்தூரிலிருந்து வரவழைப்பேன். அவ்வளவுதான். மறுநாள் காலை மண்ணுக்கு திரும்பிடுவேன். என்ன பார்க்கிறே? டேஞ்சரான ஆசாமி இவன்னு யோசிக்கிறியா? சிரித்தார். இல்லைங்க, இதுவும் ஒருவித அபிப்பிராயம்தான். நான் அனுபவப்பட்டுச் சொல்றேன். நான் வைத்திருந்தது 500 ஏக்கரா பண்ணை. கரும்பு கதலி நெல்லுன்னு பசுமையிலே ஜொலிச்சிட்டிருந்த பண்ணைய ஒரு ராத்திரியிலே வித்து தொலைச்சது ஒரு பெண்ணாலே. நான் பேசவில்லை. அவர் தொடரக் காத்திருந்தேன். நான் சொன்னேனே பண்ணை எப்பேற்பட்ட பண்ணை? 100 மைல் வட்டாரத்துக்கு பொறாமையால எரிஞ்சாங்க. தகதகன்னு, செழிப்பா, செல்வமா, பண்ணையா அது? அதிலே என் குமாஸ்தா ஒருத்தன் இருந்தான். பேர் ஷண்முகம். பேரை மறக்க மாட்டேன். அவனுக்கு பெண் ஒருத்தி இருந்தா, சரஸ்வதி. பேரை மறக்க மாட்டேன். ஷண்முகம் பரம்பரையா எங்க குடும்பத்துக்கு உழைச்ச குடும்பத்திலே வந்தவன். அவன் என்னை எதிர்த்துக்கிட்டான். எங்க முப்பாட்டனார் பைசாவாக சேர்த்தபோது அவருடைய முப்பாட்டன்தான் கணக்கு பார்த்தானு. சரஸ்வதி? ஆமாம், சரஸ்வதி. மறக்கவே மாட்டேன் அவளை. சரியான உயரம். ஏறக்குறைய என் உயரம். என்னைக்கோ ஒருநாள் திடீர்னு அவளை வித்தியாசமா கவனிச்சேன். அவள் பிறந்தது என் பண்ணையிலே, வளர்ந்தது, பாவாடை கட்டினது, தாவணி மாறினது, பள்ளிக்கூடம் போனது எல்லாம் என் ஏரியாவிலேதான். கவனிச்சதே இல்லை. கவனிக்க ஆரம்பித்தேன். அவதான் என்கிட்டே வந்து கேட்டா, ஞாபகம் வருது. முதலாளி, எங்க அப்பா என் படிப்பை நிறுத்திப்பிட்டாங்க, 10வதுக்கு புறம் படிக்க வைக்கலை. என்னை கட்டிக் கொடுக்க ஆசைப்படுறாங்க, எனக்கு படிக்க ஆசை. எங்கப்பாகிட்டே நீங்கதான் சொல்லணும்னு ஒரு சாயங்காலம் நான் தனியா நடக்கப் போன போது நிறுத்தி கேட்டா. நான் அப்பதான் நிஜமா பார்த்தேன் அவளை. சரியான ஜடை, சரியான நடை. அந்த மாதிரி உடம்பெல்லாம் இப்ப அதிகம் தென்படுறதில்லை. உடம்பான உடம்பு, பண்ணையில இருக்கிற இளம் பயல்களையெல்லாம் கரகம் ஆட வைக்கிற உடம்பு, பருத்தி உடுத்தினாலும் அப்படியே. எனக்கு இதெல்லாம் சொல்ல வராது. நான் அப்ப தனியாள். தனி ஆள்னா பொண்டாட்டி இறந்து போய் வாரிசில்லாம துக்கம் மறைஞ்சு போன முதல் வருஷம். அந்த பெண்ணோட அப்பன் கிட்ட பணம் தரேன், மேலே குழந்தையை படிக்க வைன்னு சொன்னேன். அவன் செய்தான். ஜில்லா போர்டு பள்ளிக்கூடத்திலே சேர்க்க வைச்சேன். படிச்சது 2-3 வருஷம் விட்டுப் போன படிப்பு. டவுனுக்கு பஸ்ஸுக்கு என் ஜன்னல் எதிரேதான் நடந்து போவா. பள்ளி வாசனை, டவுன் வாசனை, டூரிங் தியேட்டர், சினிமா வாசனை, பத்திரிகை வாசனையெல்லாம் சேர்ந்து அவ ஸ்டைல் மாறியது. நடக்கிற விதம் மாறியது. பாவனை மாறியது. எனக்கு முன்னாலே நாளுக்கு நாள் என் விருப்பத்தையும் வெறுப்பையும் தூண்டிக் கொண்டு போவா. விருப்பம் அவள் பெண்மையினாலே. வெறுப்பு என் வயசு வித்தியாசத்தினாலே. சாயங்கால வேளை தம்பி. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. மறக்கவே மாட்டேன். அவ வயக்காட்டு பக்கம் நடக்கிறா. தனியா நான் நடக்கிறேன். நான் எதிரே வந்ததும் முதிங்கரா. இந்தா உன் பேர் என்னன்னு கேட்கறேன், தெரிந்து கொண்டே. சரஸ்வதி. கரா.
நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன். சமூகத்திலே 88 வாங்கினேன்கிறா. சரஸ்வதி உனக்கு நிஜமுத்திலே மாலை போட்டுக்க ஆசையான்னு கேட்டேன். நிஜப்பட்டிலே சேலை கட்டிக்க ஆசையான்னு கேட்டேன். உனக்கு உடம்பு பூரா தங்கம் இழைச்சுக்க ஆசையான்னு கேட்டேன். எப்பவாவது 100 ரூபாய் நோட்டை கண்ணாலே பாத்திருக்கியான்னு கேட்டேன். புரியலையே முதலாளின்னா. வயக்காட்டு மத்தியிலே ஆள் உயரம் பயிர்களுக்கு நடுவிலே அவளை வீழ்த்தினேன். என்ன பலம் அவள் பலம்? என் பலம் அதைவிட. இருட்டற வேளை. சத்தம் போட்டா கேக்கறதுக்கு சூரியன் கூட இல்லை. குடம் உருண்டுது. முள் குத்தித்து. பருத்தி கிழிஞ்சது. நான் வருத்தப்பட்டேன். யாருக்கும் பிரியமில்லை, எனக்கும் பிரியமில்லை. அந்த ஒரு பலவந்தம் என் பாதையையே திருப்பிடுச்சி. என்னவோ சொன்னேன். பேசாம குடத்தை எடுத்துக்கிட்டா. முகத்தை துடைச்சிக்கிட்டா. நடந்தா. 10 அடிக்கப்புறம் ஓடினா. அவ போய் அவ அப்பங்கிட்ட சொல்லியிருக்கா. அவன் வருஷமா எனக்கு அடிபணிஞ்சவன். என்னை எதிர்க்காதவன். ராத்திரி 8 மணிக்கு வீட்டு வாசலுக்கு வந்து சத்தம் போட்டான். கூட 2-3 ஆளுங்க கம்பும் கழியுமா வந்து சுழட்டினாங்க. அதிலே ஒருத்தன் தமிழ் புலவன். ஒரு தமிழ் பெண்ணின் கற்பை அழிச்சுட்டீங்களே. யாம் மறியல் பண்ணினாங்க. நான் பெரியசாமியை பின்பக்கமா அனுப்பிச்சு போலீஸ்காரங்களை வரவழைச்சு அவங்களை கலைக்கச் சொன்னேன். குச்சியைச் சுழட்டினதும் போயிட்டாங்க. தம்பி, போர் அடிக்குதா? இல்லை, தயவு செய்து தொடருங்க என்றேன். தம்பி, கற்பு, காதலிந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பத்தி நீ என்ன நினைக்கிறே? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சண்முகம் பய பேசாம வந்து சமரசமா, முதலாளி, நீங்க என் பெண்ணுக்கு இப்படி செஞ்சது நியாயமா? ன்னு கேட்டிருந்தா, ஒருவேளை அப்பவே அந்த பெண்ணை கல்யாணம் செஞ்சிருப்பேன். அப்ப அவ கற்பு சேல் ஆயிடறது. அதாவது வயக்காட்டிலே நேராமல் மேளம் கொட்டி தேக்கு மாக்கட்டிலே நடந்தா கற்பு காப்பாத்தப்படுகிறது. இல்லேன்னா அந்த செயலுக்கு வெறி, காமம்னு பேரு. அதே பெண் எம்ஜிஆர், சிவாஜி படத்தை பார்த்துட்டு ஒத்த வயசு வாலிபனோட வயக்காட்டு பக்கம் ஒதுங்கினா காதல், அதை பத்தி பாட்டு பாடலாம். ஒசத்தியா எழுதலாம். இல்லையா? அதுவும் ஒரு அபிப்பிராயம்தாங்க. மறியல் செஞ்சாங்க. ஒழிக சத்தம் போட்டாங்க. எனக்கு வெறுப்பு ஏறிப்போச்சு. இந்தச் சண்டை பெரிசா போச்சு. பண்ணை ஆளுங்க பல பேர் ஒரு கட்சியா கூடிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்தச் சம்பவம் ஒரு சாக்கு. அவங்களை தூண்டிவிட்டவன் வேறு ஒருத்தன். என் பங்காளி கோர்ட்டிலே தோத்துப் போனவன். இதாண்டா சமயம்னோ சில்லறை ரெளடி பசங்க சில பேரையும் சேர்த்து அனுப்பி மறுநாள் ராத்திரி களத்துல தீ வச்சுட்டாங்க. எவ்வளவோ பேர் சாப்பிடற நெல்லு கருகிப் போச்சு. எனக்கு ரத்தத்திலே சூடேறி போச்சு. பார்த்தேன். அவங்களுக்கு சோதா பசங்க கிடைச்சா எனக்கும் கிடைக்க மாட்டாங்களா? அதுவும் பணம் என் பக்கத்திலே இருக்கு. ஆளுகளை விட்டு அந்த ஷண்முகத்தையுமதான் அந்த பொண்ணோட அப்பன் ஜெயராஜ்னு இன்னொருத்தன், அவனையும் 1-2 தீர்த்துட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு மெட்ராஸ் போயிட்டேன். அந்த பசங்க கொடுத்த காசுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அடிச்சுப்பிட்டாங்க. ஷண்முகம் இரத்த சேதம் ஜாஸ்தியாகி 1 வாரத்திலே ஆஸ்பத்திரியிலேயே காலமாயிட்டான். செத்தே போயிட்டான். பெரியசாமி ரயிலேறி வந்து என்கிட்டே சொல்றான். எனக்கு திக்குனு போச்சு. பண்ணை பூரா சூறையாடுறாங்க. போலீஸ் கேஸ், அது இதுன்னு ரகளையா போச்சு. போலீஸ்லே கேஸ் பதிவாச்சு. ஷண்முகத்தை அடிச்சவனை பார்த்தவன் யாருமில்ல. நான் ஊரிலே இல்லை. ஜெயராஜ் காட்டிக் கொடுத்த ஆளை கைது செஞ்சாங்க. வக்கீல் பிச்சு உதறிப்பிட்டான். கேஸ் தள்ளுபடியாச்சு. ஒண்ணும் நடக்கலை. விரோதமும் நெருப்பும் அனாவசிய மரணமும்தான் மிச்சம். பார்த்தேன். இந்த பண்ணையை இனிமே நாம் ஒழுங்கா நடத்த முடியாதுன்னு ஒரே நாள்ல எல்லாத்தையும் சப்ஜாடா வித்தேன். அத்தனை ஏக்கராவையும் வித்தேன். ஊரையே விட்டுட்டேன். எங்கே போறேன்னு சொல்லலே. ஜில்லா மாறினேன். நடுநடுவே மெட்ராஸ் வந்து கொஞ்சம் பல்லாவரத்திலே ஜல்லி அடிச்சுப் பார்த்தேன். சரிப்பட்டு வரலை. டயர் ரிட்ரீடிங் எடுத்தேன். அதுவும் தோல்வி. அப்புறம் லாரி வாங்கி ஓட்டினேன். பலம்
எனக்கு ஏத்தது பூமிதான்னு வேற ஜில்லாவிலே லாண்ட் ரிஃபார்ம் வந்துவிட்டதனாலே கொஞ்சமா நிலம் வாங்கி சொந்தமா தனியா மத்த ஜனங்க வாசனை இல்லாம நடத்தறேன். முதல்லே முள்கம்பி போட்டேன். கூர்க்காவை வச்சேன். நாயை வாங்கினேன். டிராக்டரை வாங்கினேன். ரொம்ப தனியா இருக்கேன். நிம்மதி. ஒரு பெண்ணை கட்டிட்டு வாழறதுக்கு பதிலா மண்ணை உழலாம் என்றார். சிரித்தேன். வெளியே பார்த்தேன். மிகத் தனியாகத்தான் இருந்தோம். வெகு தூரத்தில் அந்த வேலியோரம் இருந்தது. நான் கேட்டேன். அப்புறம் அந்த பெண் என்ன ஆனாள்? தெரியாது. அப்பந்தான் அடிபட்டு செத்தான் பைத்தியக்காரத்தனமா. அவனுக்கு அந்த பெண்ணும் ஒரு பையனும். பையன் பட்டணத்திலே படிச்சிட்டிருந்தான். அந்த பையன் நான் பார்த்ததில்லை. அவ தம்பிக்காரனோட பட்டணத்துக்குப் போயிட்டா. அவளுக்கு கல்யாணமே ஆகலே. வாத்தியாராய் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். எப்ப? அப்ப அவ தம்பிக்காரன் ஒருத்தன் இருக்கானே, அவன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினான். கண்ணாபின்னான்னு உன்னை ஜில்லாவா துரத்தி வந்து பழிவாங்கப் போறேன்னு. எனக்காக காத்திரு அப்படி இப்படின்னு. அவன் பேர் கூட நாகராஜனோ என்னவோ. நடராஜன் என்றேன். ஆ, நடராஜன். உனக்கெப்படித் தெரியும்? நான் தான் நடராஜன் என்றேன். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.